வணக்கம். இந்த வீடியோல எஃப்ஐஎஸ் எந்தெந்த செக்டர்ல காசு போட்டுட்டு இருக்காங்க, எந்த செக்டர்ல இருந்து காசு வெளியில எடுக்குறாங்க, அந்த செக்டர்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன, அந்த ஸ்டாக்ஸ்ல எப்போ இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி வந்திருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இந்த எஃப்ஐடி அனாலிசிஸ் செக்ஷன்ல எஃப்ஐ செக்டர் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு கீழே எஃப்ஐ செக்டர் கிளாசிபிகேஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து வச்சு தான் யூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்துலயும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஸ்டாக் வைஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி பேஜ் போய் நம்ம அந்த அனாலிசிஸை கன்ஃபார்ம் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். எஃப்ஐ செக்டர் அனாலிசிஸ் பேஜ் ஃபர்ஸ்ட் நான் லோட் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்டர் இருக்கும். எந்தெந்த செக்டர்ஸ்ல எஃப்ஐஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க, செக்டர் நேம்ஸ் இங்க இருக்கும். டேட் ரேஞ்ச் இருக்கும். எந்தெந்த டேட்டுக்குள்ள நீங்க அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். லாஸ்ட் 15 டேஸ், லாஸ்ட் 30 டேஸ் அந்த மாதிரி நீங்க இதுல செட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டேட்டா ஒன்ஸ் இன் 15 டேஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா 31st ஆகஸ்ட் வரைக்கும் இது அப்டேட் ஆயிருக்கு. இப்போ செப்டம்பர் 5ல இருக்கும். 31st ஆகஸ்ட் வரைக்கும் தான் டேட்டா நமக்கு அவைலபிளா இருக்கும். அடுத்த டேட்டா செப்டம்பர் 15 வரும். அதுக்கப்புறம் செப்டம்பர் 30 வரும். அந்த மாதிரி. இப்போ இதுல இந்த டேபிள் பாத்தீங்கன்னா ரெண்டு டேட்டா பாயிண்ட் தான் இதுல இருக்கு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, எஃப்ஐஎஸ் உடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு, நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ, அதாவது ஒவ்வொரு 15 நாள் பார் பாத்தீங்கன்னா கடைசி 15 நாள் அவங்க பாசிட்டிவா தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்ல. இங்க பாத்தீங்கன்னா நான் எந்த செக்டாரும் சூஸ் பண்ணலங்க. எந்த செக்டாரும் நான் சூஸ் பண்ணலன்னா ஓவராலா அவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வரும். ஸோ லாஸ்ட் 15 டேஸ் பாத்தீங்கன்னா பை பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 15 டேஸ் செல் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற 15 டேஸ் பை பண்ணிருக்காங்க அண்ட் சோ ஆன். இது ஒவ்வொரு 15 டேஸுக்கான டேட்டா. எஃப்ஐஎஸ் உடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 lakh crores. இந்த நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா 75 அப்படின்னு இருக்கும். இங்க நான் கிளிக் பண்ண உடனே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ நம்பர் பாருங்க. அது 7,553,577. அதாவது 75,53,000 அவங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செக்டர் பார்க்கணும் அப்படின்னா, இப்ப கேபிட்டல் குட் செக்டர் அப்படின்னு நான் போறேன். அதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க பை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் சில வீடியோஸ்ல. எஃப்ஐஎஸ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா கேபிட்டல் குட் செக்டர் தான் சிக்னிபிகண்டா பை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கேபிட்டல் குட் செக்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 4,05,929 crores. லாஸ்ட் 15 டேஸ் 780 crores அதுல மணி ஆட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதுல அவங்க மணி ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க டோட்டல் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே இப்ப நான் உங்களுக்கு மீடியா காமிக்கிறேன். மீடியால இருந்து அவங்க நிறைய எக்ஸிட் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஓவராலா மீடியா தான் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மிங்கா இருந்திருக்கு. நம்ம எல்லா செக்டரும் பார்த்தாலும். இங்க பாத்தீங்கன்னா சிக்னிபிகன்ட் செல்லிங், மோஸ்டா செல்லிங் தான். அக்கேஷனல் பையிங் பண்றாங்க, பட் மோஸ்டா செல்லிங் தான். ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இன்னொரு செக்டர் நான் காமிக்கிறேன், கன்சியூமர் சர்வீசஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா நல்ல பையிங், அக்கேஷனல் செல்லிங், ப்ராஃபிட் புக்கிங், பட் நல்ல பையிங். அண்ட் இந்த செக்டர்ல இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷூட் அப் ஆயிருக்கு. முக்கியமா நிப்டி நெக்ஸ்ட் 50ல இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம். சோ இப்படிதாங்க இந்த ஃபர்ஸ்ட் சார்ட் நீங்க யூஸ் பண்ணணும். இதை ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலா எஃப்ஐஎஸ் என்ன பண்றாங்கன்னு தெரியும். குறிப்பா ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா, இப்போ எஃப்எம்சிஜி பார்க்கணும்னா அதுல எஃப்ஐஎஸ் எப்படி பையிங் செல்லிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க வரும். மறுபடியும் இதை நம்ம ரீசெட் பண்ணிடுவோம். கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சார்ட் வரும்போது நீங்க ரீசெட் பண்ணிட்டு வாங்க. இதுல ஓவராலா எஃப்ஐஎஸ் எந்த செக்டர்ல காசு நிறைய போட்டிருக்காங்க, எந்த செக்டர் காசு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லாஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா கேபிட்டல் கூட்ஸ்ல தான் அவங்க நிறைய காசு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 80,000 crores அவங்க பை பண்ணிருக்காங்க. கன்சியூமர் சர்வீசஸ் அதுக்கு அடுத்து, ஆட்டோ அண்ட் ஆட்டோ காம்பனன்ஸ் அதுக்கு அடுத்து, ஹெல்த் கேர், டெலிகாம் அந்த மாதிரி எந்த செக்டர்ஸ் நிறைய காசு எடுத்திருக்காங்க, ஆயில், கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூயல்ஸ், மீடியா அது நம்ம பார்த்தோம். ஐடில இருந்தும் காசு நிறைய எடுத்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா டேட் ரேஞ்ச் வைஸும் பார்க்கணும். இதுல நான் என்ன பண்ண போறேன்னா லாஸ்ட் 30 டேஸ் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிருக்காங்க, இதுல காசு உள்ள போயிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கன்சியூமர் சர்வீசஸ், கேபிட்டல் குட்ஸ்ல இது வரைக்கும் போச்சு. ஆனா லாஸ்ட் 30 டேஸ்ல கேபிட்டல் குட்ஸ்ல பெருசா உள்ள காசு வரல. ஹெல்த் கேர், கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல காசு உள்ள வந்திருக்கு. நீங்க பாக்கலாம் பார்மா ஸ்டாக்ஸ் லாஸ்ட் ஒரு 1 month நல்ல ரேலி இருந்துச்சு. அதே போல கீழே வந்தீங்கன்னா பைனான்சியல் சர்வீசஸ்ல ஹெவி செல்லிங். நீங்க நிப்டி பேங்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பினான்சியல் சர்வீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஃபால்ல இருக்கு. சோ அதுக்கும் இது ஒரு காரணம், எஃப்ஐ செல்லிங் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஓவராலா இந்த டைம் பீரியட்ல எந்தெந்த செக்டர்ல பையிங் நடக்குது, எந்தெந்த செக்டர்ல செல்லிங் நடக்குது அப்படிங்கறத ஒரு சிங்கிள் வியூல நீங்க பாத்துக்கலாம். குறிப்பா ஒரு செக்டர்ல எப்படி பையிங் செல்லிங் ஓவர் டைம் பீரியட் இருந்திருக்கு அப்படின்னு நீங்க பாக்கணும்னா இந்த சார்ட் நீங்க
யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா, நம்ம வந்து இந்த கன்சியூமர் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம போட்டோம். அதுல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. சரி இந்த கன்சியூமர் சர்வீசஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் என்ன? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க எஃப்ஐ செக்டர் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதுல கன்சியூமர் சர்வீசஸ் அப்படின்னு நீங்க அதே நேம் போட்டீங்கன்னா, இங்க கன்சியூமர் சர்வீசஸ்ன்னு இருக்கும். நான் கன்சியூமர் சர்வீசஸ் ஒன்லி அப்படின்னு போடுறேன். உங்களுக்கு இம்மீடியட்டா கன்சியூமர் சர்வீசஸ் கீழ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வருது அந்த லிஸ்ட் இங்க வரும். அதுல 1 மந்த்ன்னு இருக்கும். அத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. மேல இருந்து கீழ சார்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பயங்கரமா ஷூட் அப் ஆயிருக்கு லாஸ்ட் 1 மந்த்ல அப்படிங்கிற லிஸ்ட் வரும். இப்ப கன்சியூமர் சர்வீசஸ்ல பையிங் பண்ணியிருக்காங்க. அது கீழ இருக்கிற ஸ்டாக்ஸ் இதெல்லாம். அதுல வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் 1 மந்த்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. அந்த வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம இதுல அட்லீஸ்ட் வந்து ஒரு 10,000 குரோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு போடுவோம் மார்க்கெட் கேப். ஸோ 10,000 குரோர்ஸ் மேல இருக்கிற கம்பெனில பாத்தீங்கன்னா, பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், சிம்பனி, ட்ரெண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த் பயங்கரமா அப் மூவ் குடுத்திருக்கு. எஃப்ஐஎஸும் இந்த செக்டர்ல சிக்னிஃபிகன்ட்டா பை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ வாங்குறதுக்கான சான்ஸ் நெறைய இருக்கு. இப்போ இந்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ஸோ நோபல் இந்தியா கன்சியூமர் சர்வீசஸ் அது வந்து லாஸ்ட் 1 மந்த்ல 25.2% அப் ஆயிருக்கு. லாஸ்ட் 1 வீக்ல 7.2% அப். லாஸ்ட் 1 டேல 2.3% அப். இந்த ஸ்டாக்ல வந்து எஃப்ஐ உடைய ஆக்டிவிட்டி இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இதுவரைக்கும் என்ன டெட்யூஸ் பண்ணியிருக்கோம்னா, எஃப்ஐஎஸ் வந்து கன்சியூமர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. அதுல இது ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸ். அது லாஸ்ட் 1 மந்த்ல 25% அப் மூவ் குடுத்திருக்கு. இப்ப இத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா, நம்ம இந்த ஸ்டாக் வைஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி டாப் போகணும். அதுல போயிட்டு ஆக்ஸோ இந்தியா நான் லோட் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி அவங்க வந்து பெருசா வாங்கியிருக்காங்க. யாரோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பெருசா அதுல டெலிவரி எடுத்திருக்காங்க. பெரிய ஸ்பைக்கும் இருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்காங்க. அந்த டே முடிஞ்ச உடனே அந்த டேட்டா பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த லெவல்ஸ் இருந்து 3000 லெவல்ஸ் இருந்து இப்போ பிரைஸ் கிட்டத்தட்ட 3560 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. சோ இந்த மாரி நீங்க இந்த எஃப்ஐ செக்டார், அதுக்கப்புறம் செக்டார்ல என்ன ஸ்டாக் இருக்கு, அந்த ஸ்டாக்ல என்ன இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு லேயரா நீங்க அனாலிசிஸ் பண்ணலாம் டூல் கிட் யூஸ் பண்ணி.